ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த காட்டேரி பூதம் இருக்கு இல்லையா, யார் அந்த பூதம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அது ஆடியன்ஸுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஆனால் இப்போது சொல்கிறேன் பாருங்கள், அந்த காட்டேரி பூதம் யாரும் இல்லை, நம்ம சுடர் தான். அந்த சுடர் இருந்துக்கிட்டு நேராக ஸ்கூலுக்கு போனால அங்கே இந்த மல்லியும் வெண்பாவும் கொஞ்சி கொலாவரத்தை பார்த்துக்கிட்டு இவளுக்கு சரியான கோவம் வந்தது. உனக்கு வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சுரணம் இல்லையா, உனக்கு மான வெக்கம் எதுவும் இல்லையா, எதுக்காக என் பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட, நீங்கள் எதுக்கு இப்போ என் மல்லியம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நீ வாயை மூடு முதல்ல, இனிமேல் நீ பேசுறது, சிரிக்கிறது, விளையாடுறது, தூங்குறது, ஸ்கூல் கொண்டு வந்து நான் விடுறது, லஞ்சு கொடுக்குறது எல்லாமே நான் தான். நீ என் கூட தான் பேசணும், என் கூட தான் விளையாடணும், எல்லாமே என் கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுற வேலை எனக்கு வச்சுக்காதீங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள் கூடலாம் வரவே மாட்டேன், நான் என் மல்லியம்மா கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன், மறுபடியும் மல்லியம்மான்னு அப்படியே அவள் என்ன பெரிய இது மாதிரி நிச்சயனை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் அடிக்க போங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு, ஏய் உனக்கெல்லாம் அறிவில்லை, குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, குழந்தைய அடிக்க வர உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. உடனே ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கொட்டியும், நாம் தப்பாக தான் பேசிட்டோமோ, இவங்க வீட்லேயே இருந்துக்கிட்டு இவங்களை பகைச்சிக்கிறது நல்லது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்க. இன்னொரு பக்கம் விஜய் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம மல்லியும் என்னங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, ஓஹோ விஜய் ஃபோன் பண்ணுறானா, பேசு கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம், அதுக்கப்புறம் என் பக்கம் வந்துட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, அது வரைக்கும் எவ்வளோ ஆடுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா இந்த சகுனி. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மல்லிக்கு தூக்கமே வரல. ஐயோ அந்த ராட்சசி என் குழந்தைய அங்கேயே அடிக்க பார்த்தாலே நான் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாளோ, சூடு வைப்பாளோ, வீட்டை விட்டு துரத்துவாளோ, சாப்பாடை போட மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி. ஒரு தாய்க்கு தான் புள்ள வந்து சாப்பிடுச்சே இல்லையான்ற 1008 கவலை இருக்கும் இல்லையா, அந்த கவலை மல்லிக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த சுடருக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதுக்கப்புறமா நம்ம சுடர் வந்து சாப்பிட வாமான்னு சொல்லிட்டு இந்த வெண்பாவை கூப்பிட, அவன் வந்துக்கிட்டு நீங்கள் ஒன்றும் எனக்கு சாப்பாடு கொடுக்கவும் தேவையில்ல, நீங்கள் கொடுக்குற சாப்பாடை நான் சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அமைதியாக உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறமா ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுக, அப்பா இவங்க என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க, இன்றைக்கி ஸ்கூலில் வந்து மல்லியம்மாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க, மல்லியம்மா வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க, அவங்க கூட பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை வந்து கூப்பிட்டு போங்க, என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தால, நீ எதுக்கும் கவலைப்படாத தங்கம், கொஞ்சமே நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும், அதுக்கப்புறமா நீயும் நானும் நம்ம மல்லியம்மாவும் 3 பேர் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வரலாம் அப்படின்னு சொல்ல, எப்பப்பா என்னை கூப்பிட்டு போவீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, தயவு செஞ்சு வாங்கப்பா, இந்த கண்ணை கட்டி காட்டில் விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன், என்ன ஏதோ இனம் பிரியாத ஊரில் விற்ற மாதிரியும் நான் வந்து தனியாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத தங்கம், கொஞ்ச நாள் போய் பொறுமையாக வெயிட் பண்ணு, எல்லா பிரச்சனையும் முடிட்டோம், அதுக்கப்புறம் நீ தான் என் குழந்தை, நீ தான் என் தங்கம், நீ தான் என் வயிறு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணே மணியே புஜ்ஜே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சரிம்மா ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க, அதுக்கப்புறம் விஜய்க்கு நைட்டு ஃபுல்லாக அதே எண்ணம், அந்த ராட்சசி என் குழந்தைய அடிச்சிருக்காளே, அதுவும் இல்லாமல் ஆள் இருக்கிறப்பே இப்படி பண்ணியிருக்காளே, வீட்டில் ஆள் யாரும் இல்லைன்னா இன்னும் என்னென்ன ஆட்டாடுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிற நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக சுற்றிட்டு இருக்காரு இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஆனால் அவருக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கை வந்து இன்னும் டெவலப் பண்ணி கண்டிப்பாக அதை நல்லா நிலைமைக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா நமக்கு தான் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து நிறைய தடங்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் இப்போதைக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சுடர் இருந்துக்கிட்டு மறுபடியும் அந்த விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி, விஜய் என்ன நடந்துச்சு தெரியுமா, விஜய்ன்ற பாருங்க அந்த ரவுடி இருக்கான்ல ரகு, அவனுக்கு ஃபோனை போட்டு இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல, இந்த சின்ன குழந்தை குட்டி வாண்டு அது கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, அந்த வீட்டில் இருக்க யாரும் என் பேச்சை கேட்கல, இங்கே தனியாக வந்தா இங்கே அதோட மோசமாக இருக்குது. ஆனால் கதிரேசன் நான் கிழிச்சு கூட தாண்டது அதுவே எனக்கு சந்தோஷம். அந்த நிஷா எலும்பு துண்டை தூக்கி போட்டால் அதை கவ்வின்னு திரிற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் திரிவா, அதனால் அவ்வளோ எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு பெரிய பிரச்சனையே இந்த வெண்பா தான். எப்படியாச்சும் அவன் என் அம்மான்னு கூட்டி என் பக்கம் வந்தால் தான் விஜய் ஆட்டோமேட்டிக்காக வருவார், இல்லைன்னா கண்டிப்பாக வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்குது. அவருக்கு கேட்டுருச்சு என்னவோ தெரியல. அது இந்த நேரம் பார்த்து மணி அடிக்குது. அதுக்கப்புறம் என்ன மல்லி சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.